வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாரும் பிஸின்னு ஓடிட்டே இருக்கோம். ஆனா சில விஷயங்கள கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லப் போற கதை ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா அதுக்குள்ள பெரிய கருத்து இருக்கு மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கிராமத்துல ராமுன்னு ஒருத்தர் இருந்தாரு. நல்ல மனுஷன்தான். ஆனா என்னன்னா மத்தவங்க ஃபீலிங்ஸை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரு. அவரோட பாட்டி ரொம்ப வயசானவங்க. உடம்பு வேற முடியாம படுத்து படுக்கையே இருந்தாங்க. டெய்லி ராமுவை பார்ப்பாங்க. அப்படியே மெதுவா கேட்பாங்க, ராமு கொஞ்சம் சுட சுட சாம்பார் சாதம் செஞ்சு கொடுப்பான்னு கேட்பாங்க. எப்ப பார்த்தாலும் உன் அம்மா போடுற சாம்பார் சாதம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு, ஒரு தடவையாவது அதை சாப்பிடணும் போல ஆசையா இருக்குப்பான்னு சொன்னாங்க. ஆனா ராமு, பாட்டி, இப்போ எனக்கு வேலை இருக்கு, சாம்பாரெல்லாம் செய்ய டைம் இல்லை, நாளைக்கு பார்க்கலாம், சும்மா சமையல் பண்ணுறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு, இப்படியே ரொம்ப நாளாக போச்சு. ஒரு நாள் அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு வீட்டில் பெரிய படையல், பெரிய பெரிய வட்டலில் விதவிதமாக சாப்பாடு போட்டாங்க. பிரியாணி, வடை, பாயசம்னு ஒரே கலகலன்னு இருந்துச்சு. அந்த பாட்டி கேட்ட சாம்பார் சாதமும் அதில் இருந்துச்சு. அந்த ராத்திரி எல்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. ராமு தனியாக வீட்டு மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு இருந்தாரு. மனசில் ஒரு மாதிரி குற்ற உணர்வு, ஒரு சின்ன வருத்தம். அவங்க உயிரோடு இருந்தப்போ ஒரு கிண்ணம் சாம்பார் சாதம் கூட தரலையே, இப்போ 100 பேருக்கு படையல் போட்டால் என்ன பிரயோஜனம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறாங்க, இருக்கும்போது இடாத உணவு இறந்த பிறகு இட்ட படையல் அர்த்தமற்றதுன்னு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட அன்பு, நம்ம டைம், நம்ம கவனிப்பு, நம்ம கேரிங், இது எல்லாமே உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அப்போதே தேவை. இன்னைக்கு இப்போவே யாராவது நம்ம அன்பை தேடினாங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை கூட போதும். ஒரு தட்டில் அவங்க கேட்குற சாப்பாடு போதும். நம்ம நினைவு நாளில் சாப்பாடு வச்சா யாருக்கும் ஞாபகம் இருக்காது. நம்ம வாழ்ந்த நாளில் கொடுத்த அன்பு தான் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.